ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம வழக்கம் போல் பார்த்துட்டு இருந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோஸ் என்ன அப்டேட் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்துருங்க. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 22,950 அண்ட் 22,925 வரைக்கும் இருக்குது. ஸோ மேபி இது 23,000 வரைக்கும் கூட நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அகைன் இது வந்துட்டு போதுமான ஏரியாஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் ஒரு டவுன் சைட் மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதுதான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை சைடும் அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்துட்டு எக்ஸ்டென்சிவ்லி ஒரு டவுன் சைடு எதிர்பார்ப்பேன்னா எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணும். ஐ மீன் வந்துட்டு எனிவேர் பிட்வீன் 22,850 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக எதிர்பார்ப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மார்க்கெட்ஸில் எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறப்ப நம்ம ஒரு ஃபர்தர் அப்சைட் மட்டமோ இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம ஒரு டவுன் சைட் மட்டமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் நம்ம லாஸ்ட் வீடியோஸில். ஐ மீன் இந்த ஹோல் பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருப்பேன். பட் இப்போதைக்கு ஒரு சிம்பிளிசிட்டிக்காக இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகியிருக்குன்னு பார்க்குறப்ப மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு கேப் டவுன் நடந்துச்சு. ஸோ கேப் டவுன் நடந்தோடனே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். அது என்னன்னா மார்க்கெட்ஸில் 22,750 நான் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன். அதாவது சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸை. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது இன்றைக்கி காலை டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல கேப் டவுன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல கேப் டவுன் நினைக்கிறோம். 70 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல கேப் டவுன் இருக்குது. 70 to 80 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கிறதுனால மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் வி ஹாவ் அ லிக்விடிட்டி டூ. ஸோ அதனால் மார்க்கெட்ஸ் இங்கே வந்துட்டு ஆரல்ஸ் இங்கேருந்து எனக்கு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்ஸ் இவ்வளோ தூரம் வரல. மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ஒரு அப்சைட் மட்டும் கொடுத்து அப்படி சஸ்டெயின் ஆகிட்டாங்க. அண்ட் ஓவராலாக நீங்கள் கன்சால்டேஷன்னா நீங்கள் எந்த சைடில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்பரான என்ட்ரிஸ் கிடச்சிருக்காது. பிகாஸ் அப்பர் சைடில் நமக்கு இந்த லெவல்ஸ் கட் பண்ணால் தான் நம்ம பை சைடு போயிருப்போம். ஆல்ஸ் இங்கே டேப் பண்ணிட்டு இங்கே திரும்பினா தான் நம்ம செல் சைடு போயிருப்போம். ஸோ ரெண்டுமே இன்றைக்கி நடக்கலை. ஸோ தட் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் எனக்கு எந்த ட்ரேட்ஸுமே கிடைக்கல பொட்டன்ஷியலாக. உங்களுக்கும் எந்த ட்ரேட்ஸும் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட் வீடியோஸை பார்த்து ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் ப்ராஃபிட்ஸ் கிடச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ரெண்டு சைட்லையுமே நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸில் ஒரு அப் அண்ட் டவுன் மட்டும் தான். ஸோ பெரிய லெவலில் ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி மட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் இன்னும் உங்களால் ப்ராஃபிட்டபிளாக வர முடியலன்னா இந்த கிளாஸஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் 45 days நீங்களும் நானும் உட்காந்து ஒரே செஷனில் லைவ் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ட்ரேட்ஸ் பண்ணுறேன், நான் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன், லைக் நான் ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறேன், ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த 45 days நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இப்போ இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் தெரியும்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்லேயும் நான் அகெயின் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் தான் நான் வந்துட்டு என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 960 22,920 வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த ஜோன்ஸை நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் பைபாஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நான் வந்துட்டு இந்த ஹைஸ் வரைக்கும் ஒரு மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஹைஸ் வரைக்கும் ஒரு மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இங்கே இந்த ரிவர்சல் கொடுத்தாங்கன்னா நான் அகெயின் வந்துட்டு இந்த லோஸ் வரைக்கும் மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். இதுதான் ரேஞ்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு நமக்கு வந்துட்டு ஃபர்தராக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்கன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் பிக் மூவ் ஆன் தட் பர்டிகுலர் சைட். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் நிஃப்டி. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் நான் சொல்லிட்டேன். 22,960 22,920 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் இதோட கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த ஏரியாஸை நாளைக்கான மார்க்கெட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இது உங்களுக்கு நாளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, தென் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே நான் லாஸ்ட் வீடியோஸில் ஆல்மோஸ்ட் நான் நிஃப்டிக்கு என்ன சொல்லியிருந்தேனோ அதை தான் சொல்லியிருப்பேன். இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை ப்ரீச் பண்ணதுக்கப்புறம் வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு பெரிய லெவலில் அந்த சைடு வரல, ஃபுல்லாகவே கன்சாலிடேஷன் தான்.
அண்ட் டவுன் சைடில் நம்ம அப் சைடில் டவுன் சைடில் கொடுத்துருந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் எதையுமே மார்க்கெட் ஸ்டாப் பண்ணல. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எந்த ட்ரேட்ஸுமே நமக்கு வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் பாசிபிளி பேங்க் நிஃப்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எப்படி மட்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு இந்த ஏரியாஸில் வி சி எ ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் இதை நம்ம வந்துட்டு பாடியோடு சேர்த்த மாதிரி மார்க் பண்ணோம்னா இதோட ரேஞ்சில் வந்து கனெக்ட் ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸில் இந்த லோஸுக்கு கீழே நமக்கு லிக்விடிட்டிஸும் இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னோட பிஓவி என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் அன் அன்ஃபில்டு கேப் இந்த பாயிண்டில். அண்ட் இதுக்கு கீழே நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஏரியா ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகியிருக்கு. இது 3 தான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட பிஓஐயாக இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இப் சப்போஸ் ஒரு கேப் அப் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது இந்த கேப்பிங் ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோ கொடுத்து இந்த லோஸுக்கு கீழே வந்தாங்கன்னா, அதாவது 49,150க்கு கீழே வந்தாங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ அப்பர் சைடில் க்ரூஷியல் பாயிண்ட் பார்க்குறப்ப இந்த ஜோன்ஸு ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோன்ஸுக்கு மேலே பை சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ட்ரேட்ஸ் எடுக்கிறது இந்த ஹைஸை கட் பண்ணுச்சுன்னா பெட்டராக இருக்கும். பட் அகைன் நீங்கள் இங்கே கூட ட்ரேட்ஸ் எடுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் இந்த ஏரியா. ஸோ இதோட கோஆர்டினேஷன் பார்க்குறப்ப 49,500லேருந்து 49,450 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. டவுன் சைடில் 49,180 மார்க் பண்ணிக்கோங்க. எதர் சைடில் ஏதாச்சும் ஒரு சைடு கட் ஆகிறப்ப நம்ம டவுன் சைடோ இல்லை அப் சைடோ எந்த சைடில் கட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ தான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.